திரு இந்த ஆலோசனை தொடர்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம். முன்பாக பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அமித்ஷாவுடனான சந்திப்பிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியும் நயினா நாகேந்திரனும் ஆலோசனை நடத்துகிறார்கள். ஏற்கனவே அமித்ஷாவுடனான அந்த சந்திப்புல அந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது இறுதி செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை இருந்ததா சொல்லப்பட்டது. இந்த ஆலோசனையை எப்படி பார்க்கலாம்? அதிமுக பாஜக கூட்டணியில வேறு யார் யாருக்கெல்லாம் இன்னும் வாய்ப்பு இருக்கு? இது ஒரு பொங்கலுக்கு பிறகு இல்ல பொங்கலுக்கு முன்னாடி வேகம் எடுக்குன்ற மாதிரி பேசப்பட்டது. அப்படி பார்க்கும்போது என்டிஏ கூட்டணியானது வேகம் எடுத்திருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் உள்ள வந்திருக்காரு. பிஜேபியோட கண்டிப்பா அமித்ஷாவோட எவ்வளவு சீட்டு என்னன்னு பேசியிருப்பாங்க. அதே மாதிரி யார் யார் இன்னும் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதையும் பேசியிருப்பாங்க. அப்போ என்னன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 30 சீட்டை ஃப்ரீயா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வச்சிருப்பாங்க. மிச்சம் ஒரு 200 சீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 200 சீட்டுக்கு என்ன கால்குலேஷன்ற மாதிரி இந்த நேரம் போட்டிருப்பாங்க. சோ அந்த மாதிரி விவகாரங்களை இன்னைக்கு காலையில நயினாரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுல பிஜேபி என்ன ஒரு விஷயம் தான், அதிமுக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற சீட்டுகள் எல்லாம் அவங்க கேட்கறாங்க, அதுல ஒரு இழுபறி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள் இருந்தது. அது மேபி இன்னைக்கு பேசி ஓரளவுக்கு இதுவுமே ஒரு பிரிலிமினரி டாக், அதாவது இந்த பேச்சுவார்த்தைகள் என்று ஆரம்பித்து இது அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போகுது. வேட்பாளர் தேர்வு அப்படின்னும் போது அந்த தேர்தலுக்கு உண்டான அந்த ஜுரம் இன்னொரு கரெக்டா ஒரு 20-25 நாள்ல பாத்தீங்கன்னா அது உச்சமா போயிடும். இப்போ சாய்ஸ் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கறத ஒரு பட்டியலாக தயாரித்து கடந்த தேர்தலில் பாஜகவிற்கு எங்கெல்லாம் பலம் இருந்ததோ அந்த அடிப்படையில கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பார்த்தோம்னா ஆன் ஸ்பெசிபிக்கா பாஜக தனக்கான இடத்தை கேட்குமா அல்லது பாஜக தன்னுடைய கூட்டணிக்கான இடத்தை உறுதி செய்யும்னு பார்க்கலாமா? ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இருக்குங்க. ஒண்ணு ஏன்னா இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற அந்த ஒரு செய்தி இருக்கு. நேத்து கூட நம்ம தொலைக்காட்சியில தான் அமித்ஷா அவர்களை டிடிவி தினகரன் சந்திப்பாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு செய்தி பார்த்தேன் நான். அப்ப அதன் அடிப்படையில அவங்க வேற யாருன்னா வராங்கன்னா, ஏன்னா இப்போ அதிமுக இருந்து போய் டிடிவி அவர்களை கன்சோல் பண்ணி கூட்டு வர்றதை அவங்க பொதுவா விரும்ப மாட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையை பத்தி அதிகமா விமர்சனம் பண்ணிருக்காரு. அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நெகோசியேஷன் பண்ற இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு என்டிஏன்னு சொல்லும் போது அந்த கூட்டணிக்கு பிஜேபி தலைமை அப்படின்றது ஒரு பொருள். தமிழகத்துல அதிமுக தலைமையில கூட்டணி போது அதிமுக தலைமை அப்படின்றது பொருள். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில இருக்கிற கட்சி இபிஎஸ் அவர்களை பார்த்து கையெழுத்து போட்டு போயிட்டாங்க, அது முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு சில கட்சிகள் என்டிஏல அதாவது பிஜேபி கூட சேர்த்து அதுல உள் ஒதுக்கீடு கொடுக்க போறாங்களா, இல்ல அவங்க அவங்களே தனியா ஒரு கட்சியா அலையன்ஸ்ல வருவாங்களா என்னன்றதெல்லாம் பார்க்கணும். பட் கண்டிப்பா இன்னைக்கு பேச்சு அதை பத்தி தான் இருக்கும். கண்டிப்பா அந்த பத்திர பேச்சுவார்த்தை இருக்கும். சீட்டுகளை பொறுத்தவரைலாம் எப்பயுமே அரசியல் கட்சிகள் கூட்டணி கட்சிகளுக்கு பேசும்பொழுது அவங்களுக்கு சாதகமான சீட்டை தான் கேட்பாங்க. ஆனா அது முழுவதுமா கொடுக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி ஒரு 50-50 60-40 அந்த மாதிரி ரேஷியோல போறோம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ குளத்தூர், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆத்தூர், சேப்பாக்கம், ட்ரிப்ளிகேன், விராலிமலை, இப்போ எதுக்கு அப்புறம் கரூர், அப்புறம் தொண்டாமுத்தூர், இது அப்புறம் சேலம், எடப்பாடி. இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் விவிஐபி தொகுதிகள். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா விவிஐபி தொகுதிகளை எதிர்கட்சிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அங்க எதிரில வெற்றி வாய்ப்பு என்பது நமக்கு இருக்காது, அதனால அதுக்கு கூட்டணி தள்ளி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அந்த வேலையும் நடக்கும். அவங்கள பொறுத்தவரை எங்களுக்கு இங்கதான் பலம் இருக்கு, இங்க சீட்டு கொடுத்தாதான் நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரே சிட்டிங்ல எல்லாம் அந்த மீட்டிங் முடியாது. அது ஒரு 2-3 நாளுக்கு போவோம், 2-3 மீட்டிங் போவோம். எதை சாக்ரிஃபைஸ் பண்றது, எதை கண்டிப்பா கேட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அதுல ஒரு உட்கட்சி பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், மோதல்லாம் வரும், அதெல்லாம் இருக்கு. அதற்கு உண்டான அந்த ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை தான் இன்னைக்கு இப்போ நயினார் போய் இபிஎஸ் அவர்களை பார்க்கறதா நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி திரு கோட்டீஸ்வரன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து செய்தியாளர் வேல்முருகனிடம் பேசலாம். வேல்முருகன், இப்போ இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கணக்கின் அடிப்படையில இன்னைக்கு நடைபெறக்கூடிய அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில பாஜக தனித்து தனக்கான ஒரு சீட் அப்படிங்கறத ஏற்கனவே உறுதி செய்திருக்குமா, அல்லது பாஜக அணியில வேறு யாரும் இடம்பெறக்கூடும் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து அந்த இடஒதுக்கீடு கேட்கப்படுமா? காயத்ரி, ஆரம்பத்திலிருந்து மிக முக்கியமாக இந்த கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியாகவே ஒரு அமைப்பு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க பாஜக. குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களையும் அதே போல டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தால் அதிமுகவினுடைய வாக்குகள் சிதறாமல் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் பாஜகவினுடைய ஒரு முடிவாக இருக்கிறது. அந்த வகையில தான் இந்த 60 சீட்டுகள் அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக குறிப்பாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு என்று கொடுக்கப்படக்கூடிய பட்சத்தில் நாங்கள் எங்களுக்குள்ளாக பிரித்துக் கொள்ளக்கூடிய முடிவுகளை எடுப்போம்
முடியும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தாலும் கூட, ஆனால் இவர்களுடைய தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக எந்தவித முடிவும் எடுக்கப்படாத சூழல்ல தொடர்ச்சியாக இந்த சூழல் அப்படிங்கிறது நெருக்கடியான ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கிறது. ஏன்னா டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தளவிற்கு ஏற்கனவே இந்த 6 தொகுதி அப்படிங்கிற ஒரு பட்டியல் வெளியான போது அதற்கு அதிருப்தி தெரிவிக்கக்கூடிய வகையில் அந்த முடிவுகள் வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம், அதிமுகவுடன் கூட்டணிக்கு செல்ல மாட்டோம் அப்படிங்கிறதுல தீர்மானமாக இருப்பதாக டிடிவி தினகரன் தெரிவித்திருந்தாலும் கூட, தொடர்ச்சியாக பாஜக சார்பில் நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சமரசம் செய்யக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக அவருக்கான அழைப்புகள் அப்படிங்கிறது அமித்ஷா அவர்களிடமும் அதே போல தொடர்ச்சியாக பாஜக தரப்பிலும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது மறைமுகமாக நடத்திக்கிட்டே வர்றாங்க. ஸோ அதே போல நேற்று டெல்லியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது கூட டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணிக்கு வருவாரா அப்படிங்கிற கேள்விக்கு பல கட்சிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தான் தெரிவித்தாரே தவிர எந்த இடத்திலும் அவர் வந்து மறுப்பதற்கான ஒரு கருத்தை தெரிவிக்கவில்லை. குறிப்பாக ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் கட்டாயம் அதிமுகவில் இணைக்கப்பட மாட்டார்கள் என்று உறுதியாக தெரிவித்தாலும் கூட டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணி வருவது குறித்தான ஒரு அதற்கான ஒரு முற்றுப்புள்ளியை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. எனவே இந்த கூட்டணியை பொறுத்தளவிற்கு நேரடியாக அதிமுகவுடன் டிடிவி தினகரன் அவர்கள் கையெழுத்து ஒப்பந்தம் செய்வதில் சிக்கல் இருக்கக்கூடிய பட்சத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அடிப்படையில் அவர்களை வந்து உள்ளே சேர்ப்பதற்கான அந்த முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நேற்று டிடிவி தினகரன் அவர்கள் டெல்லியில பல முக்கிய நபர்களை சந்தித்தார் என்ற ஒரு தகவல்கள் சொல்லப்படக்கூடிய நிலையில இது குறித்தெல்லாம் இன்றைய இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவே நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி ஒருவேளை டிடிவி தினகரன் வருகிறார் அப்படின்னா இந்த 6 தொகுதிகள் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப குறைவான தொகுதியா இருக்கும்னு அவர்களுடைய தரப்புல தெரிவிக்கிறாங்க. எனவே அதற்கும் கூடுதல் தொகுதிகளை பெற்று தர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பாஜக இருக்கிறது. எனவே தங்களுக்கான தொகுதி உறுதிப்படுத்த வேண்டும். அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில யார் யாரெல்லாம் அவர்களை நம்பி பாஜகவை நம்பி வரக்கூடியவர்களுக்கு தொகுதிகளை பெற்று தர வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழல் இருப்பதனால 60 தொகுதிகளை தற்போது பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அது பாஜக 40 தொகுதிகள் கேட்டாலும் கூட அதுல எத்தனை தொகுதிகள் வந்து தற்போது கிடைக்க போகிறது அப்படிங்கிறதா இந்த பேச்சுவார்த்தையினுடைய நிறைவில் இருக்கும். குறிப்பா 20ஆம் தேதியில பியூஷ் கோயல் அவர்கள் தமிழகத்திற்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில அன்றைய தினத்தில் குறிப்பாக இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நிறைவு பெற்று கையெழுத்து ஒப்பந்தமாகும் என்று தற்போது தகவலாக இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறக்கூடிய பட்சத்தில் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு கையெழுத்து ஒப்பந்தமாகும். காயத்ரி. வேல்முருகன், நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து அதிமுக இதில் எது போன்ற ஒரு நிலைப்பாடை எடுக்கும் என்பது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இப்போ பாஜக தரப்பிலிருந்து உத்தேசமாக எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகள் அந்த எண்ணிக்கை என்பதையெல்லாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து செய்தியாளர் சுபாஷை நாம் தொடர்பு கொண்டு கேட்கலாம். அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்க்கக்கூடிய எண்ணிக்கையை அதிமுக கொடுக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. உத்தேசமாக 56லிருந்து 60 இடங்கள் பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் உட்பட அணிக்கு கேட்கக்கூடும் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் அதிமுக அதில் 23லிருந்து 25 இடங்கள் மட்டுமே ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போதைய தகவலாக கிடைப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் வேறு எந்தெந்த கட்சிகள் இடம்பெறக்கூடும் என்ற கேள்விக்கு பல கட்சிகள் வரக்கூடும் என்ற ஒரு பதிலையும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் டிடிவி தினகரனுக்கும் இடம் இருக்குமா, அதற்கான மறுப்பு வராத பட்சத்தில் இடம் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருந்தது. அது குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.